மகேந்திர சிங் தோனி ஒரு வீரரை கூப்பிட்டு பாராட்டுறாரு அப்படின்னாலே அவர் வந்து கண்டிப்பாக பயங்கர டேலண்டடாக தான் இருப்பார். அதனால தான் தோனியே அவரை பாராட்டுறாரு அப்படின்னு எப்போவுமே நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவரே வந்து இந்த பிளேயரை நம்ம டீமுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு பிளேயரை சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வீரரான ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக நடப்பு தொடரில் இருந்து விலகி இருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உருவாகி இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீரர்களை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் யோசிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரோட மனசுலையும் பட்டது ஒரே ஒரு வீரர் தான், அவர் தான் ஆயுஷ் மாத்ரே. மும்பையை சேர்ந்த இவருக்கு 17 வயது தான் ஆகுது. இவர் மொத்தமாக விளையாடின முதல் தர கிரிக்கெட் போட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 9 போட்டிகளில் தான் வந்து விளையாடி இருக்காரு. இந்த 9 போட்டிகளில் அவர் அடித்த ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 504 ரன்களை அடிச்சிருக்காரு. ஸோ இவரோட பேட்டிங் சராசரி அப்படிங்கிறது 53 இருக்கு. அதே மாதிரி இவரோட ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது 130 இருந்திருக்கு. 130 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு எப்படி T20 ஃபார்மேட்டுக்கு செட் ஆவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். ஆயுஷ் மாத்ரேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யங் டேலண்டட் கை தான். இப்போ வரைக்கும் வந்துட்டு அவருக்கு T20 மாதிரியான ஃபார்மேட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் மற்றபடி வந்துட்டு உள்ளூர் போட்டிகளில் விளையாடும் போதே இவர் வந்து பயங்கர அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு வீரராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய ஒரு வீரர் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் பவுலிங்குமே போடுவார் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கண்டிப்பாக கூடுதல் பலமாக தான் இருக்கும். இதை தாண்டி இவர் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையும் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் வந்து 150 ரன்களுக்கு மேலே அடித்த இளம் வயது வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனை பட்டியலில் இவர் தான் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் வந்து யாரோட ரெக்கார்டை பீட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட சாதனையை தான் வந்து இவர் பீட் பண்ணி இப்போ அந்த பட்டியலில் வந்து முதல் இடத்துல இருக்காரு. அண்மையில் நடந்து முடிந்த இரானி கோப்பையாகட்டும் ரஞ்சி கோப்பையாகட்டும் இதில் எல்லாத்துலேயுமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு ஆயுஷ் மாத்ரே. கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் தான் வந்து இவர் கிரிக்கெட்டில் பயங்கரமாக லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு மும்பையை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து சென்னை தங்களோட டீமுக்கு கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு பின்னாடி இன்னொரு கணக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா சென்னை அணி மேலே தொடர்ச்சியாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவங்க வந்து கண்டெடுத்த வீரர் இல்லை அவங்க உருவாக்கி விட்ட வீரர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் பத்திரனாவை தவிர வேற எந்த பெரிய பிளேயரையும் வந்து அவங்க உருவாக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த விமர்சனத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வெறும் 17 வயதாக ஆயுஷ் மாத்ரேவை எடுத்து அவரை ட்ரெயின் அப் பண்ணி இவர் எங்களோட பிளேயர், இவர் தான் எங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கான வழியிலையும் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஈடுபட உள்ளதா சொல்லப்படுது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இவர் பங்கேற்க மாட்டார். அதே சமயம் ஏப்ரல் 20 மும்பை அணிக்கு எதிராக வான்கடையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட இருக்காங்க. ஸோ அந்த போட்டியில் இவர் வந்து சென்னை அணிக்காக களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரேவை வந்து ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல்ஸ்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அதை நம்பி அவரும் வந்து ஐபிஎல் ஏலத்தில் பதிவு பண்ணி வச்சிருந்திருக்காரு, கண்டிப்பாக சென்னை வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த முறை அவர் வந்து 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அடிப்படை தொகைக்கு தான் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் சென்னை அவரை ஏலத்தில் எடுக்கலை. ஆனால் இப்போ இந்த சீசன் போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நடுவில் அவரை மறுபடியும் செகண்ட் ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த செகண்ட் ட்ரையல்ஸ்லையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் அவரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது.